வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பலாப்பழ ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பலாப்பழம் வந்து மற்ற பழங்களில் இல்லாத அளவுக்கு நிறைய ரேர் விட்டமின்ஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த சீசனில் பலாப்பழம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஸோ பலாப்பழம் வந்து நம்ம ஒன்று வாங்கிட்டு நம்ம அதை ஃபுல்லாக வந்து ஒரு நாளில் சாப்பிட முடியாது. அடுத்த நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் இருக்கிற அந்த பழங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹல்வா மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற சதையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முழுசாக போட்டாலும் மையும், பட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 1/2 கிலோ பழம் எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஹீட் ஆகட்டும். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழக்கூழை வந்து இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம கலந்து விடலாம். அடுப்பை வந்து நம்ம சிம்லே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். பலாப்பழம் வந்து மற்ற பழங்களை விட இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம வந்து சாப்பிட வேண்டிய ஒரு பழம். நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்கும், பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். பலாப்பழம் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு அல்வா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. நிறைய நோய்களுக்கு வந்து பலாப்பழம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. சுகர், ப்ரெஷரு, கேன்சர் எல்லாத்துக்குமே இது நல்லது, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒருத்தர் மட்டும் என்ன பேஷண்ட் அப்படின்னா, நம்ம கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க, அந்த மாதிரி பிரச்சனை, சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து பலாப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இது சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லா பேஷண்ட்ஸும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த பலாப்பழத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டு நம்ம பயன்பெறலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து அரைச்சி நம்ம எடுக்கிற வேலை மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஓரளவுக்கு திக்காக அடிச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் பலாப்பழம் பிடிக்கும். நீங்கள் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துனல அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதோட தேன் ஊற்றி கொடுத்தாலும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ எந்த மெத்தடில் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஏலக்காயில் அந்த சீட்ஸ் எடுத்து சர்க்கரையும் சேர்த்து நான் அரைச்சி இதோடு சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சீட்ஸை மட்டும் சேர்த்தாலே போதும். சீட்ஸ்லேயே அந்த வாசனை நல்லா வரும். தோலோடு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் அந்த திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த பழம் வந்து நல்லா தித்திப்பாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா சிம்லே வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த வாட்டி கொஞ்சம் அடி பிடிக்க செய்யும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்லே வச்சு கலரிக்கலாம். நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். நடுவில் நம்ம கூட கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம கலரிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க, கம்மியாக சேர்த்தாவே போதும் நெய்யெலாம். நல்லா திக்காக வந்துகிட்டே இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்க, அது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டால் நல்லா டைட்டாக ஆகும். அல்வா வந்து நல்லா டைட்டனாக கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த பலாப்பழம் அந்த அந்த பலாப்பழம் ஸ்மெல்லே அதில் லைட்டாக வராது. அந்த ஹல்வாவோட டேஸ்ட்டே நல்லா ரிச்சாக
மாற்றி கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிட்டேன். இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜோடையே நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த மாவை சேர்த்துட்டேன். இது பாருங்கள், மறுபடியும் அது ஒரு குயிக்காகவே இது வந்து டைட் ஆகிடும். ஊற்றின உடனே நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம ஊற்றிட்டோம்னா கார்ன்ஃப்ளவர் டக்குன்னு வந்து டைட் ஆகிடும். நல்லா திக்காகிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட்டு கூட பார்த்துக்கோங்க, சுகர் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வேணால் சால்ட் சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா திரண்டு வருது பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பலாப்பழ அல்வா ரொம்ப ஈஸியாக அண்ட் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறைய அல்வா நம்ம வெரைட்டியாக சாப்பிட்ருப்போம். இந்த சீசனில் பலாப்பழ அல்வா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.